வீடியோ இல்லையா இங்கே வரணும். அப்புறம் அப்போ நாளைக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன வந்தா அப்புறம் நாங்கள் குத்தி ஒன்று இருக்க விட மாட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் காசு எடுப்போம். அதாம்மா இன்னொரு அண்ணா வறுக்க குழம்புக்கு நான் கொஞ்ச நேரம் ஏரோப்ளேன் போட்டு தான் இடா நான் போன் வந்து கட் ஆகிடுது. இது எல்லாமே குழம்பு போடுங்க. கொழுப்பு மீன் எல்லா மீனும் எல்லா மீன்லேயும் வந்து ஏன் வயிறு பீஸ் குழம்பு போடுதுமா? அங்கே கொழுப்பு அதிகமாக இருக்கும். புரியல? ஓகே ஓகே. ஆ அப்படியா? 6 கிலோ மேலே வரும். தலையே உங்களுக்கு 2 கிலோ வந்துடும். 6 கிலோ தாராளமாக வரும். ஆனால் மீன் ஒரு 4000 இருப்பீங்களா? மீன் சூப்பர் மீன். பாறையிலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பாறை, புள்ளி பாறை. மீன் அருமையாக இருக்கும். ஓகே சூப்பர். என்ன குறுக்க போடுவா? இல்ல இது நான் போட்டு வேணா குறுக்க போடுறேன். இது வருங்க. போடுங்க போடுங்க. இப்படியே போடுவான். இப்படியே போட வறுக்கிறதுக்கு தலையும் வயிறு பீஸும் குழம்புக்கு இது 2 ஃப்ரை நல்லா இருக்கும். ஓகே இப்போ சொன்னா எப்படி சும்மா ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட ஒரு தட்டு கொடுக்குறீங்க. சரிங்க, அப்போ நீ எதுக்கு தான் இருக்கிற? சார் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க ஒரு நிமிஷம். ஒரு டீட்டெயில் ஒன்று கேட்டால் ஒழுங்காக சொல்லணும். ஓகே நீங்க மாங்காடு எத்தனை மணி நேரம் போதனா? ஐயா மீன் ஐஸ் போட்டு 3 மணி நேரம் ஐஸ் தேவையில்ல. போன உடனே செய்து போறேன். போன செய்வாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஸ் போட்டால் மீன் வேற மாதிரி ஆயிடும். இல்ல 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னா இங்கே இன்ஃபார்ம் பண்றீங்க. மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே கழுவிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுன்னா மணி 2 மணிக்கு செய்யலாம். ஒன்றும் ஆகாது. மாங்காடு ஓகே ஓவர். எவ்வளோ நேரம் நிற்பாங்க? நான் பண்ண சொல்லிட்டு பார்த்துருந்தேன். நானே பண்ணேன். என்ன பண்ணிக்காசு எப்படின்னா
அனுப்பிச்சிட்டியா ரெண்டு இன்னொரு பொண்ணு காசு அனுப்பணுமா? ஆ எப்போ தர காசு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் தீபாவளி வரமா கொடுப்பாங்க. இல்லை ட்ரெஸ்ஸெலாம் எடுக்கணும் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணும். எத்தனை எவ்வளோ படாது உனக்கு கூட அவருக்கு எடுக்கணும், அவருக்கு எடுக்கணும். உங்க கூட அனுப்பிச்சுடுவியா? எடுக்கணும். எல்லாருக்குமே ஒரு ரேட் டைமில் வந்துடும். ஃபோன் பண்ணுறது ஷூ, ஜெர்சி, கண்ணாடி எந்த விஜயண்ணா? ஊரா? ஊர் சொல்ல அந்த விஜயனை சொன்னேன். உங்களுக்கு வா ஒன்னா சென்னையா இருக்கு. போட்டாம வர்ற பேச்ச எப்பா பேர் வச்சு கொடுக்கலாம். வடிவில் வீட்டிலே கொடு. கடையில் வேணாம். கரெக்டு கொடுப்பா. நீ தான் முடிவு எடுக்கணும். நானா சொல்ல அவருக்கு கடையில் பதில் அவரு யாரு பின்னாடி உட்காந்து புரியல. முடியல கடையில் முதல்ல முடியல. கொடுத்தது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இந்த மாதத்தில் கொடுக்கூடாது. நாங்கள் இல்லை அவருக்கு இல்லை அவர் விஜயனுக்கு இல்லை ஜோரான் எனக்கு இல்லை. உங்களுக்கு டபுள் எக்ஸலா? டபுள் எக்ஸல் 44 எல்லாம் 40 சொன்னது. ஆயிரம் மட்டும் கேட்குறேன். அவருக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் அவன் தொப்பல் இல்லை. அதான் டபுள் எக்ஸல் தொப்பல் டபுள் எக்ஸல். நீ குத்தாதான் எனக்கு முடியும் போயிட்டு. இது நீ குத்தாதான் எனக்கு முடியும். நீ கொடுத்தா வர மாட்டான். இன்னைக்கு எப்படி கொடுப்பாங்க? நீ குத்தாதான். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்க குழந்தைங்க இருக்கணும். எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். குழந்தைங்க கொடுக்கணும் எல்லாருக்குமே. 4-5 பேர் ஸ்டாப் பண்ணுறேன் ஆசை. 4-5 பேருக்கு. அந்த 4-5 பேருக்கு மட்டும் தான் பண்டு பிடிப்பான். எப்படி அது பண்ணு பிடிக்குதியா? அவங்களுக்கு மட்டும் தான் பண்டு. அது எனக்கு பிடிச்சிக்கோ. அப்படின்னா ஒரு 10 நாள் அவன் படத்து 10 தான் பணம் போடுற இல்லையா? அத்தை பார்த்தா நிற்கியா? ஆமாம். எத்தனை பண்ணி போடுவேன்? 20 பண்ணி போடுவேன். எனக்கு போடுறியா அப்போ? அதுதான் அடுத்த மாதம் பிடிச்சிக்கோ. அடுத்த 10 தான் உனக்கு காசு வரும். நான் பிடிச்சி நான் கடை 20 பண்ணி நான் உனக்கு போட்டுறேன். போட்டுங்கண்ணா. போட்டுருமா? யாருக்கு ஒன்றும் சொல்லல. நாங்கள் பண்டு கேட்குறாங்க பத்தியா? அவங்ககிட்ட தான் நம்ம பேசணும் ஒருத்தலாம். அவங்க எல்லாருமே பண்டு தான் ஆசைப்படுறத தவிர பணத்தை பேச மாட்டாங்க. காசு வேணுமா? உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லிடுறேன். 40,000 இருக்குதா? இது அப்படி 14,000 ஒன்று 40 தருமா? இந்த வச்சுக்கோ. அப்படியே மொத்த காசை கொடுத்துறது 1 லட்ச ரூபா கணக்கு வச்சுக்கோ. அப்படி கிடையாது பாப்பா. அவங்க தீபாவளி கொண்டாடல. என்ன மனசாட்சி பேசுற? என்ன சொல்றேன்? ஓகே. எல்லாருமே கூட ஒரு ரூபா. என்ன நியாயம் சொல்லு. நம்மளுக்கு கொஞ்சம் காசு வரும். 40 ரூபா கொண்டா. ஆ அதான் ரூபா கொண்டா. அவ்வளோதான். 250 பண்டு காசு. எடை பீரல் தான் இருக்கும். இது தரா நீ வச்சுக்கோ. டார்கெட்டே வந்து பண்டு பிடிக்கிறவங்க மட்டும் தான். அந்த காசை ஒத்துக்கிறவங்க மட்டும் தான் பண்டு. அது யாரா இருந்தாலும் சரி. புரியுதா? எங்கள் அம்மா ஒரு 5 பண்டு வேணும் போட்டு. இல்லை சாரி பஸ். உங்களுக்கு அந்த 20 பண்டு பிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நான் போட்டது மட்டும் தான் போடுறேன். அதுலேயும் வந்து இல்லை நம்ம டெய்லியும் காசு வருது. அவங்க தான் பிடிக்குது.